இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல், இந்த ஒளியினுடைய ஆற்றல், இந்த ஒளியினுடைய ஆற்றல். ஒளியும் ஒளியும் நம்மளுடைய மூல ஆற்றலாக இருக்குது. அண்டத்தில் உள்ள அனைத்தும் நம் பிண்டத்திலும் உள்ளது. இந்த பிண்ட ஆற்றலை நாம் கண்டுகொண்டோம்னா நம்ம அண்ட ஆற்றலை கண்டுகொள்ளலாம். இது சாதாரணமானது அல்ல. இது வந்து நம்ம மூட நம்பிக்கையோ அல்லது பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையோ என்ன வேணா பேர வச்சுக்கோங்க. விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மௌன ஞான அனுபவ நிலையை பற்றி பேசும் மெய்ஞானம். இது சாதாரணமானது அல்ல. இது வந்து நம்ம மூட நம்பிக்கையோ அல்லது பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையோ என்ன வேணா பேர வச்சுக்கோங்க. அப்படி இல்லை. விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மௌன ஞான அனுபவ நிலையை பற்றி பேசும் மெய்ஞானம். நம்முடைய சக்தியினுடைய ஆற்றல் வந்து சிவமாக இருந்த அந்த படம் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து தானான தன்மையுமே ஆனவற்றை எல்லாரும் வேறொன்றை கலையெடுக்க இல்லாமல் அது தன்னை தானே லயமாகி இருந்தது. அப்போ உலகம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணிய மாத்திரத்தில் உலகம் ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்தது. அது இன்றைய விஞ்ஞானம் வர பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி உலக வெடிப்பு, பெரும் வெடிப்பு. அதைதான் நம்மளுடைய மெய்ஞானம் வந்து சொல்லுது. ஒன்றாகிய பிரம்மம் ஏகன், அவன் ஒன்றாகிய பிரம்மம் அநேகன், அவன் தான் புல்லு பூண்டு எல்லாமே. அதாவது புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விதமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் பணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லாமாக என்பது அதான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யாம் எனது என்று அவரவரை கூட்டாட்டுவானாகி நின்ற பொருள். அது ஒன்றே ஆகிய அந்த சிவம் ஒரு பெரும் வெடிப்பு, இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் இப்ப நம்மளுடைய இந்த வேதங்களும் சனாதன கர்மங்களும் இதை என்ன சொல்கின்றன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்போ சங்கல்பம் பண்ணாலும் கணத்துள் கோடி அண்டம் அடிக்க வல்லான். என்ன பேரு? கணத்துள். இதுக்கு பேர் ஒரு கணங்குறது. இன்றைக்கு 6 நொடிகள் அது எடுத்துருது அப்படின்னு இப்போ வந்து புத்தந்தியர்ல ஒரு உலக வெடிப்பு ஏற்படும் போது 6 நொடியில் அது வந்து உலகத்தை வடிவமைத்தது அப்படின்னு அந்த தேதி சொல்லுது. ஆனா நமக்கு அது ஈடில்லாம் தன்னை அமைந்த காரணம் ஒன்றிலாம் கோடிலாம் கணத்துளண்டம் கோடி அளிக்கவல்ல. கோடி கோடியான அண்டம். அந்த கோடி கோடியான அண்டம் எப்படி வந்தது? நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை விளக்கும் போது இந்த கோடி கோடியான அண்டங்களும் அவளுடைய திறமையால் அவளுடைய கருணையால் வந்தது அப்படின்னு சொல்லி ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது அந்த துகள் எல்லாம் அப்படியே அந்த அந்த தியரியினுடைய லாபம், நீங்க பிசிக்ஸ்குள்ள போய் அந்த தியரியுடைய லாபம் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. நம்மளுடைய மெய்ஞானிகள் கண்ட உண்மை அது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்துல என்ன இருக்கு, பிண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட வடிவம் அனைத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த அதாவது புல்லாகி பூடாகி புழுவாகி இவ்வளவாகவும் இறைவன் தான் இருக்கான். அண்டத்தில் அனைத்துமாக இருக்கக்கூடிய அவன் வந்து ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சக்தியினுடைய அந்த பெரும்பெடிப்பு, அந்த ஆற்றல் சக்தியாக பரிணமிக்கும். அந்த ஆற்றலினுடைய வடிவமைப்பு இப்போ நம்ம நீர் தொட்டியில தண்ணியை தேக்கி வச்சிருக்கோம்னா நீர் தொட்டிக்கு பேர் டேங்க் அப்படி சொல்லுவோம். அதே தண்ணிய வீட்டுக்குள்ள கீழே ஒரு கீழே தொட்டி வச்சோம்னா அடிநிலை தொட்டி ஸ்லம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோம். அதே தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் போய் ஒரு ஒத்தரம் போட்டுக்கிறோம் அதுக்கு வச்சோம்னா அது ஐஸ் அப்படின்றது. அதே தண்ணி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சோம்னா அது ஆவி. ஒரே தண்ணி தான். அதே தண்ணி குளத்துல நின்றுச்சுன்னா அது குட்டை அப்படின்னு போகுது. அதே தண்ணி ஆத்துல ஓடுச்சுன்னா ஆறு நீரோட்டம் அப்படின்னு பேரு. அதே தண்ணி கடல்ல இருந்துச்சுன்னா பெரிய கடல் அப்படின்னு பேரு. ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது பலவாக இது பண்ண
இது நீராக மட்டுமல்ல, புல்லாய் கூடாய் புழுவாய் பல்லுருகமாய் பறவையாய் பாம்பாய் கணம். எத்தனை எத்தனை உண்டா அத்தனை வாகமும் அதான் பண்ணணும் உண்டாங்க. அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றான். அதுதான் அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பேர் வச்சாங்க. அந்த சக்திக்குள்ளேயும் கொஞ்சம் 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 கொஞ்சமா டிவைட் பண்ணி அந்த சக்தியை எப்படி உருவாக்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, அதையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி யோக சக்தி, ஆதார சக்தி அப்படின்னு அதை கொஞ்சம் பிரிச்சு இது பண்ணாங்க. ஆனா ஒன்றாகிய பரம்தான் இவ்வளவாகவும் திகழுது. அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி தான். இதை வந்து 5 அதாவது இந்த உலகம் முழுவதும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, முத்தேவர் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம். அதுக்கப்புறம் வந்து இந்த முத்தேவருக்கும் ஆற்றல் கொடுத்து இயங்க வைப்பது இந்த சக்தி தான். அது இல்லாம ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்றிட பூக்கும் நகையால் புவனேஸ்வர். இங்க வந்து புவனாதிபதி தேவியாகவும் இவள் இருக்கிறார். இப்ப நம்ம 2வது பகுதியில நம்ம திருமந்திரம் 2வது பகுதியில உள்ள நுழைஞ்சீங்கன்னா இந்த புத்தன் தேவியினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த புவனாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில இருக்கு. அதே இது பைரவி மந்திரம் முழுமையில இருக்கு. அதே இது நவாக்கர் மந்திரம் முழுமையில இருக்கு. அதே இது சக்தி பீடம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு. அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை அந்த அண்ட பகிரங்கத்தின் வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இதுதான். இது வந்து அண்ட கோடிகள் எல்லாம் அரைக்கணக்கு எழுத கண்டு கொண்ட ஒரு கலை நிறைமணி அப்படின்னு சொல்றாரு. அண்ட கோடிகள் எல்லாம் இப்படி எல்லாமே வெடிச்சு சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பராசக்தி ஒரு வழியாக நமக்கு வந்து உணர்த்தி காமிச்சா அந்த பராசக்தியினுடைய அம்சம்தான் இத்தனை ஆற்றலாக பரிணமிக்குது. அந்த பராசக்தியை நம்ம வந்து என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, சக்தி பேதம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல திரிபுரை அப்படிங்கக்கூடிய பெயர்ல இது சொல்றாங்க. அந்த இந்த திரிபுரையே வந்து என்னவெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி காண்போது திரிபுரையில உண்டான தன்மை என்ன அப்படின்னா, இத வந்து மாமாயை, மாயை, வைந்தவம், வைகரி, ஓ மாயை, உள் ஒளி, ஓர் 6 கோடியின் சமான மந்திரம், சக்திதன் மூர்த்திகள், ஆமாய், அளவாய், திரிபுரை ஆங்கே. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, இந்த இதை பத்தி சொல்லும்போது திருமந்திரத்தில் சொல்ற மாமாயை அப்படின்னு சொல்றாரு. மாமாயை, மாயை, வைந்தவம், வைகரி, ஓமாயை, உள்ளொளி, ஓர் 6 கோடியின் சமான மந்திரம், சக்திதன் மூர்த்திகள், ஆமாய், அளவாய், திரிபுரை ஆகியவங்க. இவன் வந்து 6 கோடி சக்திகளா இருக்கிறா, திரிபுரையா இருக்கிறா. இது எல்லாமே இவள் தான், ஒரே சக்தி. இப்போ நீங்க வந்து அம்மா எங்களுக்கு 81 அட்சரங்கள் கொண்ட இதை சொல்றீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தமிழ்ல வேற 3 பாடல்கள் அபிராமி என்றாருடைய பேரை சொல்றீங்க. அப்புறம் வந்து குமரகுருபரனுடைய நீங்க சகலகலாவதி மாதிரி சொல்றீங்க. அப்புறம் வந்து மீனாட்சி பிள்ளை பண்ணி சொல்றீங்க. அப்புறம் சரஸ்வதி அண்டாதின்னு கம்பர் எழுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் நீங்க கேட்கலாம். இது எல்லாமே ஒன்றாகிய ஒரு ஆற்றல் தான். உலக வெடிப்புக்காக வேண்டி உலக நியமனத்துக்கு அந்த வெடிப்பு அது வெடிப்பு சிதறிய போது அந்த ஆற்றல்கள் நிலை கொண்ட இடங்கள் தான் இது எல்லாமே. இந்த ஆற்றல்கள் நிலை கொண்டத இப்போ புத்தன் வேறின்னு ஒண்ணு சொன்னாங்க. கடைசி காலத்துல என்ன சொல்றாங்க, பிளாக் ஹோல். அது எல்லாத்தையும் உள்ள கரும்புள்ளி எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிடுது அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே சொல்றாரு விஞ்ஞானம். அப்படிதானே சொல்லுது. நம்ம எல்லாரும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றோம். இது எல்லாரும் இந்த மந்திரங்களை சத்தியமான எண்ணத்தோடு பவித்திரமான உள்ளத்தோடு எந்த பொருளை யாரை பற்றி எந்த குறையும் சொல்லாம, எனக்கு விதிச்சது இவ்வளவுதான், என்னுடைய மனப்பொருத்தம் இவ்வளவுதான், என்னுடைய உடல் பொருத்தம் இவ்வளவுதான், என் வீட்டு போல நான் வாங்கி வந்ததை நான் அனுபவிக்கிறேன், இந்த அளவுல நினைத்து
நீங்க இந்த மந்திரங்களை உள்வாங்கி இது என்னை பண்படுத்த வேண்டும். நான் இந்த பிற்கருதியலின்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி தெரியாது. என்னது சனாதன தர்மம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆற்றல் அன்னையின் வடிவத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுது. அந்த ஆற்றலை நீ முயற்சி பண்ணினால் உன்னுள் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனைத்துமாக நின்றக்கூடிய ஆற்றலை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் தான் அது. அனைத்துமாய் உள்ள அதை நம்ம பாரதி ரொம்ப சுலபமா சொல்லலாம். யாருமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய் காளி, தீது நன்மை எல்லாம் காளி, தெய்வ லீலை என்பது. யாருமாகி நின்றாய், எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு முதல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவளுக்கு இந்த இதே பராசக்தி, இதே ஆற்றல் யாரெல்லாம் அவளை உணர துடிக்கின்றார்களோ, அவன் இப்ப நம்ம எல்லாருமே திருக்கோயில ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதாவது திருக்கோயில ஒரு ஆராதனை மூர்த்தியை நாம பிரதிஷ்டை பண்றோம். அந்த பிரதிஷ்டைக்கான எல்லா விதமான காரியங்கள் என்னன்னா நவகுண்டம் அமைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. பிரதிஷ்டைக்கான காலம் நவகுண்டம் அமைத்தல். நவகுண்டம் அமைத்து அந்த இதை பிரதிஷ்டை பண்ணி நாம எல்லாத்தையும் இவ்வளவு ஈடுபாடாக இவ்வளவு எல்லாரும் செய்வோம் தானே. அந்த நவகுண்டம் அமைத்து சாமியை பிரதிஷ்டை பண்றது ஒரு இடத்துல பற்றிங்களா பண்ணீங்கன்னா அதை உள்ளத்துக்குள்ளும் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்றதான் அவருடைய இந்து சனாதன தர்மத்தின் நோக்கம். இது அண்டத்தில் உள்ளது முழுசும் உன்னுடைய உடம்புக்குள்ள வச்சு இறை வச்சுக்கலாம். இறைவனுடைய சிருஷ்டியினுடைய ரகசியம் மிகப்பெரிய உலகத்தை அண்ட கோடிகள், அதாவது அவர் சொல்றாரு, ஆதி ஈரில்லாம் தன்னை அமைந்த காரணம் வந்துள்ளான். கணத்துள் அண்டம் கோடி செய்தார். ஒவ்வொரு கணக்குக்குள்ள இப்ப நமக்கு தெரியுது சூரிய மண்டலம் அப்படின்னு ஒரு சூரிய மண்டலம். அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி நவக்கிரக தேவதைகள், அது வானொலியை எப்படி இருக்கு, அது மாதிரி எத்தனை சூரிய மண்டலங்கள் இருக்கு எல்லாமே பற்றி இப்ப விஞ்ஞானம் சொல்லு. ஒன்றுமே இல்லாத காலத்துல ஆரியப்பட்டர் அப்படின்னு வானியல் சாஸ்திரத்தை வடிவமைத்த ஒருவர். அவருடைய வாழ்க்கை மகோன்னதமான வாழ்க்கை. அவர் அன்றைக்கு என்ன வானியல் சாஸ்திரத்தை பற்றி சொன்னாரோ, ஏறத்தாழ நாசாவுடைய விஞ்ஞானம் அது எத்தனை ஒளியாண்டுகளுடைய கணக்கு. இப்ப நம்ம நம்மளுடைய இதிகாசங்கள், புராணங்கள், வரலாறுகள் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சிவத்திட்ட இருந்து ஒரு தாமரை புக்கில விட்டுச்சு. தாளம் சிவத்திடம் ஒரு தாளம் புக்கில விட்டுச்சு. நீ எப்ப அங்கிருந்து புறப்பட்டு வார அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் முடிகானமும் விஷ்ணு அதிகானமும் போனாரு. மிகப்பெரிய விஞ்ஞான உண்மை குழந்தைங்க. மிகப்பெரிய உண்மை விஞ்ஞான உண்மை. அந்த அந்த வான் அந்த அண்ட பகிரண்டத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒளிமண்டலம் அதுதான் தானே ஆகிய தயாபரன் என்று அவனாவே அங்க நிற்கிறான். அது செயல்படும். அங்கிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு வருது. இது இந்த தாளம். நீ எங்கிருந்து வரேன்னா சிவத்துக்கு எவ்வளவு ஆண்டு காலம்? கல்ப கோடி ஆண்டு காலம் நான் வாரேன். அதை இப்போ ஒளி ஆண்டுகளாக பிடிச்சு ஒரு ஒரு அங்கிருந்து ஒரு ஒளி பயணிக்கக்கூடியது ஒளி ஆண்டுன்னா, அந்த ஒளி ஆண்டு எத்தனை கோடி, ஒரு நொடிக்கு இத்தனை கோடி ஆண்டுகள், இத்தனை கோடி கிலோமீட்டர் பயணிக்கிறதா ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறாங்க. அது அப்படி எத்தனை கோடி கிலோமீட்டர் அது பயணிச்சு வந்திருக்கும் அந்த தாளம். இது ஒளியாண்டின் கணக்கு. நீங்க அவ்வளவு சுலபமாக வான்வெளியிலிருந்து நமக்கு வான்வெளிங்கிறது இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பூத பௌதிகம் இல்லை. அதை தாண்டி வெட்ட வழியின் விரிவினி அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் பாடுறாங்க. வெட்ட வழியின் விரிவாக இல்லை. அந்த வெட்ட வழியின் விரிவை நம்மளுடைய ஆன்மீகத்துல முன்னூல செஞ்ச மிகப்பெரும் கருணை என்ன அப்படின்னா, கட்டாத புஷ்பம், கருதாத பூஜை, வெட்டாத சக்கரம், வெட்ட வழியின் விரிவு அத்தனையும் கட்டாத. அது என்ன, நீ அதை கீறி நீ ஒரு சக்கரம் போட்டு வைக்க வேண்டாம். நீ அதுக்கு மயமாக அவன் நீ நினைக்க உன்னுடைய மனதிற்குள் கீறாத சக்கரம். இப்ப நம்ம சக்கரம்னா கீறணும். 10 கோடி 12 கோடி அப்படி நம்ம கீறினாலும் நமக்கு அந்த சக்கரங்கள் அமையும். அது தாமரையா இருக்கலாம், அறுகோணமா இருக்கலாம், ஐங்கோணமா இருக்கலாம், நாற்கோணமா இருக்கலாம், முக்கோணமா இருக்கலாம். எந்த கோணமாக இருந்தாலும்
அதை ஒரு பாவித்தல் வைத்து நீங்க தீர்லாம். ஆனால் நீங்க அந்த பராசக்தியினுடைய மந்திரத்தை உருவேற்ற அவள் உங்களுடைய உடம்பில் எந்த அந்த வழியெல்லாம் பரவி நிற்கிறது. கணக்குள்ளண்டம் கோடி செய்து அழிக்க வல்ல அந்த பரம் உங்கள் உள்ளத்திற்குள்ளும் இருந்து மூலாற்றலாக செயல்பட்டு மூலாற்றலாக செயல்படும் ஒரு உலகிற்கும் அவன் வந்து சிச்சக்தி துதி அப்படின்னு சொல்றாங்க. இதுவே மூலாற்றல் இதுவே பரமாக உச்சந்தலையில் போயிருந்தோம். அதுவே அதற்கும் மேலாக போய் அதற்கும் மேலாக அந்த பகிரண்டமமாக விரும்பி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவ பரிணமிக்கிறான். அவன் வந்து இந்த ஸ்தூல தேகத்தையும் சூக்கும தேகத்தை நமக்கு உள்ளார ஒரு தேகம் இருக்கு, அது சூக்கும தேகம் அப்படின்னு பேரு. ஸ்தூல தேகத்தையும் சூக்கும தேகத்தையும் ஒட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த மந்திரங்கள். நீங்க அந்த மந்திரங்கள் எல்லாமே நீங்க திருமூலத்துல நவாக்கரையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 81 அட்சரங்கள். அந்த 81 அட்சரங்கள் தான் நீங்க இதுக்குள்ள வரும்போது அது பேர் என்ன, நம்ம தர்ஷி கவசத்துக்குள்ள வரும்போது அதே அட்சரங்கள் தான் ஐம் கிளீன் சவுண்ட், அதே அட்சரம் தான் அஞ்சு வரும். இதே அட்சரம் தான் நம்மளுடைய கந்த குரு கவசத்துல வரக்கூடியது. இதே அட்சரம் தான் வைரவில வரக்கூடியது. இதே அட்சரம் தான் நீங்க கொஞ்சம் ஏறத்தாழ மாற்றி அமைத்து ஒரு அட்சரம் முன்ன போகும், ஒரு அட்சரம் பின்ன வரும். எதுக்காக இத்தனை அட்சரங்கள்? ஏன்னா ஒரே மந்திரத்தை சொல்லிட்டு போனோம். நம்ம எல்லாரும் ஒரே வகையான ஆன்மாக்கள். ஆன்மா ஒன்றையாக இருந்தால் நாம் எடுத்துக்கொண்ட சரீரம் பாருங்க, அது ஒன்றேயானதில்லை. நான் என்ன பாரம்பரியத்தின் அடிப்படையில் நான் பிறந்தேன், எனக்கு என்னுடைய முன்னோர்களுடைய விதி என்ன, வினை என்ன, அவர்கள் எனக்கு எதை உணர்த்துவதற்கு நான் என்ன வினை வாங்கி வந்தேன், என்ன கர்மா என்னோடு பின்னப்பட்டுள்ளது, அந்த கர்மா என்னோடு பின்னப்பட்டுள்ள கர்மாவோடு நானும் பின்னி பிழைந்து, இந்த கர்மாவோடு நானும் பின்னி பிழைந்து இந்த கர்மாவை நான் தூக்கி சுமக்கும் போது அந்த அந்த கர்மாவுக்கு தகுந்த மந்திரங்கள், அந்த கர்மாவுக்கு தகுந்த வாழ்க்கை முறைகள், அந்த கர்மாவுக்கு தகுந்த என்னுடைய கர்மவினையை கழிப்பதற்காக வெவ்வேறு விதமாக ஒரே வீட்டுல 6 பிள்ளைங்க, ஒரே வீட்டுல 10 குழந்தைங்க, ஒரே வீட்டுல 20 குழந்தைங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தரமும் ஒவ்வொரு விதியோடும் ஒவ்வொரு வினையோடும் பின்னப்பட்டு. ஏன் இந்த வேறுபாடு? எனக்கு அம்மா ஒண்ணுதான், அவங்களுக்கும் அம்மா ஒண்ணுதான், இவங்களுக்கும் அம்மா ஒண்ணுதான், எனக்கும் அப்பா ஒண்ணுதான், இவங்களுக்கும் அப்பா ஒண்ணுதான். ஏன் இந்த விதி? என்னுடைய கர்மாவை அனுபவிக்க நான் பிறந்தது. இந்த மெயின் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அன்றைக்கு உள்ள அனைத்து ஆற்றலையும் நமக்குள்ள கொண்டு வர முடியும். இப்போ எப்படி வெடிப்பு ஆற்றல் அப்படின்னு சொன்னோம்ல, பிக்டர்னு சொன்னோம். அந்த முதல்ல இறைவன் வந்து இந்த அண்டத்தை தோன்றினவன் அவன் ஆதி ஈர் இல்லாதவன், தன்னை அமைந்த காரணம் இல்லாதவன், போது இல்லாதவன், கணத்துள் அண்டங்கோடி அழிக்கவில்லை அவன். அப்படி நினைக்க மாதிரி அண்டக்கோடி வருது. அப்ப அத்தனை அண்டக்கோடிகளும் எப்படி நிற்கிது உலகத்துல? லேட்டஸ்ட் தேர்வுல சொல்றாங்க, ஒன்றை ஒன்றை ஈர்த்தும் பற்றி பிடிக்கும். அதாவது அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்சன், ஒன்றை ஒன்றை ஈர்த்தும் பற்றி பிடிக்கும். இதையெல்லாம் வந்து ஆரியப்பட்டரா இருக்கட்டும் அல்லது அதற்கு பிறகு வந்த இன்னொரு இதெல்லாம் இயற்கை, அஸ்ட்ராலஜியோட இயற்கை, அஸ்ட்ரானமியோட இயற்கையும் இதுதான். இதை வந்து பேரண்டநாயகி தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த காரைக்காலமையால் அந்த அந்த அவளுக்குள்ளேயே அந்த வெட்டாத சக்கரத்தை, அந்த பேசாத மந்திரத்தை, அந்த கட்டாத புஷ்பத்தை, கருதாத பூஜையை அவளுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நாயகன் அவளை தாய்க்கு கூப்பிடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எதனுடைய ஆற்றல்? இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல், இந்த ஒளியினுடைய ஆற்றல், இந்த ஒளியினுடைய ஆற்றல். ஒளியும் ஒளியும் நம்மளுடைய மூல ஆற்றலாக இருக்குது. அண்டத்தில் உள்ள அனைத்தும் நம் பிண்டத்திலும் உள்ளது. இந்த பிண்ட ஆற்றலை நாம் கண்டுகொண்டோமானால் நம்ம அண்ட ஆற்றலை கண்டுகொள்ளலாம். அண்ட ஆற்றலை கண்டுகொண்டோமானால் இந்த பிண்ட ஆற்றலை ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதது. அகப்பூஜை மூலமாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொண்டு வருகின்றனர். புறப்பூஜை மூலமாக வெட்டு வழியின் விரிவை, வெட்டு வழியது, வெட்ட வழியின் விரிவாக உள்ள இதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த விரிவு வெட்ட வழியின் விரிவாகியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த அன்னையினுடைய திருமேனியே வெட்ட வெளியில் விரிவாக உள்ளது. ஒளிர்விந்த கோணங்கள் ஒன்பதிலும் ஒளிபவள் அவள். அந்த கோணங்கள் ஒளிவதற்கு உண்டான சக்தி ஒவ்வொன்றாக இருக்கிறா. அவள் திருவிழியா இருக்கிறா, நவாக்கரியா இருக்கிறா, வைரவியா இருக்கிறா, வைந்தவியா இருக்கிறா, மாமாயையா இருக்கிறா, ஓம் மாயையாக இருக்கிறா. அவள் நீ உள்வாங்கி கொண்டேயானால் உன்னுடைய தூர சரீரத்தை தனியாக பிரித்து சூக்கும சரீரத்தை தனியாக பிரித்து ஒரு நாள் வாழ்வியல் கோட்பாடை நடத்த முடியும். அப்படிதான் காரைக்காலமையார் நடத்துனாங்க. அவ பேரண்ட நாயன்கிட்ட இருந்து ஒரு கனி வாங்கிட்டு வந்த பிறகு அவன் யாருக்கு நான் போய் பூச்சேரியில போய் நின்னா எனக்கு ஒரு மாம்பழம் கிடைச்சதா, அப்பா நான் இந்த கொண்டாந்து கொடுத்தேன்னா என்னங்க அந்த பையன் என்கிட்ட கேட்டான் இன்னொரு பழம் கொடுக்குறீங்க, நான் இப்ப போய் கேட்டேன்ல கொடுத்துட்டான்ல அப்படி ஏதாவது சொன்னானா? எதுவுமே சொல்லலையே. எவ்வளவு பெரிய இது. ஆஞ்சநேயர் போய் அங்க போய் ராமேஸ்வரன் இல்ல என்ன எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, ஏதாவது நடந்ததா? உன்னை வந்து சொன்னா என்னன்னு இது ஒரு பெரிய விஷயம், இதை போய் நான் சொல்லிட்டு இருக்கவா அப்படின்னு நினைச்சாங்க. இப்படிதான் ஒவ்வொருவரும் நாம் கடனாக்கி கொண்டோம்னா இந்த செயல்லாம் நமக்கு வந்து பெருசாவே தெரியாது. அப்போ தூளத்தையும் சுக்குமத்தையும் ஒன்ற வைக்கக்கூடிய ஆற்றல் உடையது எது அப்படின்னா தூளத்தையும் சூக்குமத்தையும் ஒட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை உள்வாங்கி கொண்டால் நாம அண்டவெளி அனைத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த அண்டவெளி அனைத்தையும் வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு வச்சிருக்கிறாங்க. என்னன்னா வெட்ட வெளியில் விரும்பினாங்களா புவனை அப்படிங்கிறாங்க. 224 புவனங்கள் உடையது நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 224 புவனங்களுக்கு அன்னைதான் சக்தி, புவனாதிபதி அவள் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனையும் நாம் நமக்கு கொண்டு வர முடியும்.